சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது நாடு முழுவதும் வரவேற்பு பெற்றுள்ளது. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்தபோது ஆளுங்கட்சியான பாஜக அசைந்து கொடுக்கவில்லை. 2024 மக்களவைத் தேர்தலின் போதுகூட இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று கூறியது. ஆனால் அப்போதும் கூட பாஜக இது பற்றி உறுதியளிக்கவில்லை. புகைப்படங்கள் சமயம் தமிழ். இந்நிலையில் தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாஜக அரசின் இந்த அறிவிப்பு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. எதிர்க்கட்சிகளோ பீகார் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டே பாஜக அரசு இத்தகைய முடிவை எடுத்துள்ளதாக விமர்சிக்கின்றன. அஜித் குமாரின் அரசியல் நிலைப்பாடு இதுதான். விஜய் என்ட்ரி குறித்தும் நச் பதில். இது தொடர்பாக விசாரிக்கையில் பீகார் தேர்தல் என்பது பாஜகவின் கணக்காக இருந்தாலும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி கட்சிகளை குஷிப்படுத்தவும் வாக்காளர்களின் நம்பிக்கையை பெறவும் இது காரணமாக அமையும் என்கிறார்கள். 2019 மக்களவைத் தேர்தல் முதல் திமுக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறது. இதனால் 2019 இல் 38 இடங்களும் 2024 இல் 39 இடங்களிலும் தமிழகத்தில் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனாலும் இந்தியளவில் அவர்கள் சார்ந்த கூட்டணி வெற்றியை ஈட்ட முடியாததால் அவர்களது வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுக மத்தியில் ஆளும் பாஜகவுடன் நல்ல உறவில் இல்லை என்பதால் தமிழ்நாட்டுக்கான நிதியும் கிடைக்கப் பெறுவதில்லை. இதனால் தமிழக மக்களுக்கு யாதொரு பயனும் இல்லை என்று அதிமுகவினர் விமர்சித்து வருகின்றனர். இந்த சூழலில் திமுக பேசி மட்டுமே வந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தாங்கள் சார்ந்த கூட்டணி மூலம் நிறைவேற்றிக் காட்டியிருக்கிறோம் என்று அதிமுகவினர் பேசத் தொடங்கியுள்ளனர். பாஜக 2029 வரை மத்தியில் ஆட்சியில் இருக்கும். எனவே தமிழ்நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுகவால் தான் சாத்தியம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனர். பாஜகவின் சாதிவாரி கணக்கெடுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவை விரைவாக அழைத்து வருவதற்கும் பா.